அவர் இனிஷியலாவே பதவி ஏற்கிறப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெள்ளை அறிக்கை விட்டுட்டேன். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இப்படி சொல்லியிருந்தாரு, எனக்கு அடுத்த நிமிஷம் நான் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. அப்படி எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு என்னோட உத்தரவாதம்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த நிமிஷம் 200 யூனிட் கட்டணம் இல்ல மின்சாரம் அது கொடுத்துட்டாரு. வந்தோம் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் சரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிலைநாட்டியே தீர்வோம். டிவிக்கு ஆட்சி இப்போ வரைக்கும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. முன்னாடி இருந்து ஆட்சியோட கம்பேர் பண்ணுறப்ப இப்போ என்ன சிறப்பாக இருக்கு? இல்லை, இந்த அமைச்சர்கள் இந்த இது போகிறது, அங்கங்கே விசிட் போயிட்டு சர்ப்ரைஸ் விசிட்லாம் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆனால் சில அமைச்சர்கள்லாம் வால்வோ பஸ் வந்து கவர்மெண்ட்டில் இருக்குன்னு தெரியாமல், சில அமைச்சர்கள்லாம் மேனுஃபேக்சரிங் டேட் எப்படி தயாரிச்சாங்கன்னு தெரியாமல், சில விஷயங்கள்லாம் பேசும்போது குப்பை எடுத்துன்னு போயிட்டு அங்கே ஒரு ஓட்டம். அவங்க இப்போ தானே புதுசாக வந்திருக்காங்க, அவங்களும் போக போக எல்லாம் இது பண்ணிக்குவாங்க. இந்த டிகே பிரபுன்னு நிறைய குவாரிஸ்லாம் மூடி இருக்காரு, அதெல்லாம் வந்து நல்ல இது. இப்போ இந்து அறநிலையத்துறை அமைச்சர் கோயிலில் போயிட்டு இதெல்லாம் பிரசாதத்தோட இதெல்லாம் பார்த்தாரு, திருச்செந்தூரில் விசிட் பண்ணது எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. வெளியில் எந்த நியூஸும் வர்ற மாதிரி தரல, வெறும் நெகட்டிவ் நியூஸாக வந்துட்டு இருக்கு வெளியில். ஆனால் இவங்க அமைச்சர்கள் பண்ணுற நல்ல நியூஸ் வந்து வெளியில் வந்து நான் வந்து அடுத்த நிமிஷம் இங்கே வந்து 2500 நான் ஃப்ரீ. அப்புறம் அவர் சொல்லலை, அவர் இனிஷியலாகவே பதவி ஏற்கிறப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெள்ளை அறிக்கை விட்டுட்டேன். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இப்படி சொல்லியிருந்தாரு, எனக்கு அடுத்த நிமிஷம் நான் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. அப்படி எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு என்னோட உத்தரவாதம்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த நிமிஷம் 200 யூனிட் கட்டணம் இல்ல மின்சாரம் அது கொடுத்துட்டாரு. வந்தோம் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் சரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிலைநாட்டியே தீர்வோம். அதோட வெளிப்பாடா பெண்கள் பாதுகாப்புக்கான மிக கடுமையான சிறப்பு. ஆனா கோயம்புத்தூர்ல வந்து அது நடக்கிறதா சார், எல்லா கவர்மெண்ட்லயும் 57ல இருந்து இது நடந்துட்டு தான் இருக்கு. அது வந்து ரொம்ப மேலோங்கி பேசுறாங்க இல்லையா? அதாவது சார், ஒரு இது வந்தா இனிஷியலா டைம் தரணும். இல்ல அப்ப இனிஷியலா டைம் இப்போ சிங்கப்பெண் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு, அதெல்லாம் ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் குறையும். ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ள நேற்று வந்து அவர் தள்ளி வச்சிருக்காரு, பண்ணுவாங்க. தள்ளி பர்சனல் ஒர்க் போயிட்டாரு, பட் பண்ணிடுவாங்கல்ல அவங்க. அதனால கொஞ்சம் டைம் கொடுங்க. நினைக்கிறீங்க பர்சனல் ஒர்க் முக்கியமா தமிழக இந்த இலவசங்கள்லாம் முக்கியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இந்த 2500 தரையினாரு இதெல்லாம் வந்து இப்போ இது கிடையாது. அதுக்கு நல்லா வளர்ச்சிக்கு தேவையானதாக அவர் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இப்போ அந்த பெண்களுக்கான ஒரு கையெழுத்து இட்டாரு, சிங்கப்பெண் திட்டம். இதை தாண்டி அவர் என்ன செஞ்சா இந்த சட்டத்தை சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த சிங்கப்பெண் இது வந்து அப்புறம் வேலுநாச்சியார் படைன்னு ஒன்று சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த மப்டியில் போ அங்கங்கே எல்லாம் லேடிஸ்லாம் இருப்பாங்கன்னு சொன்னார். இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நினைக்கிறேன். பட் எல்லாத்தையும் மீறி இது தனி மனித ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். கிரிமினல்ஸ் இருக்கிறது செய்யும். ஆனால் இதை வந்து நான் இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட்டோ போலீஸோ வந்து என்ன பண்ண முடியாது. ஆனால் அதுதான் டிஎம்கே ஆட்சியில் அவர் தான் அதுதான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். அப்போ அவர் அதை டைம் கொடுங்க. இப்போ தானே சரி, ஒரு மாதம் கூட நான் கம்ப்ளீட் ஆகல. அடுத்த நிமிஷம்னு இது பண்ண அரசியலுக்கு அவங்க சொல்லலாம். இப்போ நம்ம தான் புரிஞ்சுக்கணும், படித்தவங்களுக்கு தெரியும் இது டைம் வேணும், அதெல்லாம் தெரியும். அப்போ அடுத்த நிமிஷம் வந்து பண்ண முடியாது அப்படின்னா அப்போ அந்த இது வரைக்கும் நடக்கிற இப்போ எல்லா அரசியல்வாதிகளும் சொன்னது அப்படியே அடுத்த நாள் வந்து பண்ணிட்டாங்களா? பண்ணக்கூடாது. மாற்றம்ல விஜய் மாற்றம் தான் சார். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றம் கிடையாது. ஆமா, சீமானும் விஜய் மாற்றம் அவங்க சொன்னா செய்யணும் இல்லையா? சீமான் கூட மாற்றம் கிடையாது, அவரு ஏமாற்றம் தான். சீமான் விஜய் அப்போ விஜய் மாற்றம் தானே? விஜய் மாற்றம் தான், பட் டைம் கொடுத்து பார்ப்போம் என்னன்னு தெரியாது. இப்போ இந்த 5 வருஷத்துல அவர் எப்படி பண்றாரோ இதை பொறுத்து அடுத்த மக்கள் வேணும்னா எடுத்துக்க போறாங்க, இல்லாட்டி விட்டுற போறாங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த அவர் செட்டில் ஆகிற வரைக்கும் எந்த தப்பு நடந்தாலும் அது மக்கள் மேல எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் மேல எழுதிடுவாங்கன்னு சொல்லல, பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி தானே சார் பார்க்க முடியும். எல்லாத்தையும் நம்ம நடக்குது, அதுதான் சொல்றேன். தப்பு நடக்கும் சார், அது எதுவுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். எம்ஜிஆர் காலத்துலயும் தப்பு நடந்தது, ஜெயலலிதா காலத்துலயும் அவரு சொன்னார் சார். அலை எலெக்ஷனுக்காக சொல்லுவாங்க சார், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்புறம் அவரும் எல்லாரும் மட்டும் பாலிட்டிஷியன் இதை பாருங்க. இப்போ நீங்களும் நெகட்டிவா தான் பேசணும்னு இல்ல உங்க எய்மே வந்து இப்போ நெகட்டிவா தான் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கலங்க. நான் கேட்கறேன், எனக்கு அடுத்த நிமிஷம்னா அடுத்த நிமிஷம் எதுவுமே பண்ண முடியாது சார். ரியல் லைஃப்ல எதையுமே அடுத்த நிமிஷம் வந்து ஆட்சி பதவி ஏற்றோம்னா அடுத்த நாள்ல இருந்தே கொலை நடக்காது, ரேப் நடக்காது, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பாலிடிக்ஸ்ல எல்லாரும் பேசுறது தான், அது நம்ம இது எடுக்க கூடாது. ஏன்னா எல்லாருமே இப்போ ஸ்டாலின் கூட தான் நான் 1000 ரூபா தரேன், ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அது டைம் எடுத்துக்கும், அதெல்லாம் இது பண்ணி தான் பண்ண முடியும். கம்பேரிட்டிவ்லி அதர்ஸோட இவர் எப்படி பண்றாரு அப்படின்னு பார்ப்போம்.